பிளாக் அவுட் ஸ்னோ ஒயிட் மஸ்ட் டை எபிசோட் 8ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிராமாவோட பேர் போட்டா காப்பிரைட் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம சில பேருக்கு யூடியூப் நோட்டிபிகேஷன் போகாது. வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் லிங்க் கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்காக தான். ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே பிளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. விளையாடிட்டு இருக்கும் போது ஜூனியர் கீழே விழுந்துடுறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோ ஒரு கோல் போட்டுட அவங்க டீம் வின் ஆயிடுது. ஹீரோ ஓடி போய் ஜூனியரை தூக்கி விட அப்போ ஃபர்ஸ்ட் விக்டிம் ஓடி வந்து ஹீரோ ஹக் பண்ணிக்க அத தூரத்துல இருந்து ஹீரோனையும் பாத்துட்டு இருக்கா. அடுத்ததா ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரும் ரொம்ப சந்தோஷமா கட்டி பிடிச்சு குதிக்கிறாங்க. அடுத்ததா ஹீரோ, மெயில் நர்ஸ், ஜூனியர் 3 பேர் வேர் ஹவுஸ்ல சாப்பிட்டுட்டு இருக்க. மெயில் நர்ஸ் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, ஜியான் ஹாட் ட்ரிங்க்ஸ் ஏதோ கொண்டு வரதா சொல்றான். அதுக்கு ஹீரோ எக்ஸாம் வரப்போது படிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு மெயில் நர்ஸ் எக்ஸாம் வரப்போது அதுக்காக தான் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்னு சொல்ல 3 பேர் அடுத்ததா ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. பிளாஷ்பேக் அதோட முடிய இப்ப பிரசன்ட காமிக்கிறாங்க. ஃபாரன்சிக் ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜூனியர் வேகமா செகண்ட் ஹீரோவை சேஸ் பண்ண ஹீரோவும் அவனை பாத்துறாரு. உடனே அவர் கூட வேலை பாக்குற இன்னொருத்தருக்கு போன் பண்ணி அந்த ஜூனியர் ஒரு பாம்பு, அவர் கூட இன்னொருத்தரை கூட்டிக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போன் பண்ண சொல்றாரு. அவரும் சரின்னு சொல்ல செகண்ட் ஹீரோ நீங்க போங்க, நானும் பின்னாடியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஜூனியர் எவ்வளவு வேகமா ஹீரோவை சேஸ் பண்ணாலும் அவர் காரை மடக்க முடியல. அதனால கடுப்பாகி வேற ரூட்ல போறான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு அமைதியா போயிட்டு இருக்காரு. வேற ரூட்ல போன ஜூனியர் ஒரு கட்டத்துல செகண்ட் ஹீரோ காரை மோதிடுறான். ஆக்சிடென்ட்ல செகண்ட் ஹீரோ மயங்கிடுறாரு. உடனே ஜூனியர் வந்து அவர் கார்ல இருக்க அந்த ரிப்போர்ட்ஸ் எடுக்க டக்குன்னு ஹீரோ அவன் கையை பிடிச்சிடுறாரு. ஹீரோ மயக்கத்துல இல்ல, நடிச்சிருக்காரு. அவனுக்கு 2 கொடுக்க ஜூனியர் பிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடுறான். செகண்ட் ஹீரோவும் விடாம துரத்திட்டு போய் அவனை பிடிச்சிடுறாரு. அவனும் செகண்ட் ஹீரோவை எதிர்க்கிறான். ஆனா ஹீரோ கிட்ட வேலைக்கு ஆகல. ஹீரோ அவனை தண்ணியில தள்ளி விட்டுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க ஹீரோ மெயில் நர்ஸ் கிட்ட ஏன்டா ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்படி பண்ணீங்கன்னு கேட்க அதுக்கு மெயில் நர்ஸ், ஹீரோ நீ என்ன கேள்விப்பட்டன்னு தெரியாது, யார் உனக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியாது, ஆனா அதுக்குள்ள ஹீரோ அன்னைக்கு வேர் ஹவுஸ்ல நீயும் அவ கூட இருந்தேன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல இவ்வளவு நேரம் பம்பிக்கிட்டு பேசினவன் இப்ப திமிரா அதுக்கு ப்ரூஃப் வச்சிருக்கியான்னு கேக்குறான். அவளுடைய போன், அவளோட அண்டர்வேர் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், எதுக்குடா அப்படி பண்ணீங்கன்னு கேட்க மெயில் நர்ஸ் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். கடுப்பான ஹீரோ கைய போங்க, நீதாண்டா காரணம், எல்லாத்துக்கும் நீதாண்டா காரணம்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. அன்னைக்கு மட்டும் எல்லாரும் சேர்ந்து உன் வீட்டுல ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்தோம்னா எதுவுமே நடந்திருக்காது. ஹீரோ அதை கேட்டு திகைச்சு போயிருக்க உடனே மெயில் நர்ஸ் அங்கிருந்து கிளம்புறான். ஹீரோ அவனை தடுத்து இங்க பாரு, நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லன்னு எனக்கு தெரியும், அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்லு, உன் கூட வேற யாரெல்லாம் இருந்தா, ஒழுங்கா உண்மையை சொல்லலன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல உடனே அவனும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் ஜூனியர் தான். அப்படியே கட் பண்ணி நடந்ததை காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விக்டிம் அவ மொபைல்ல பாத்துட்டு இருக்க. அதை பார்த்த ஜூனியர் போதும் போனை பார்த்தது, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல, இனியும் கிடைக்க போறது இல்ல, இன்னையில இருந்து நான் உன்னை டேட்டிங் பண்றேன் சரியான்னு கேட்க அதுக்கு அவ போடான்னு திட்ட, ஏன் எனக்கு என்ன குறைச்சல், வெளியே போய் பாரு எனக்காக எவ்வளவு பொண்ணுங்க கியூல நிக்கிறாங்கன்னு. அதுக்கு அவ எவ்வளவு பெரிய ஜோக்கு உன் மனசுல ஹீரோ நினைப்பா, அதுக்கு இவன் என்னாச்சு உனக்கு வீட்டுல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க உன் வேலைய பாருன்னு இவ சொல்ல மறுபடியும் உன் அப்பா குடிச்சிட்டு பிரச்சனை பண்றாரான்னு அவன் கேட்க அப்ப மெயில் நர்ஸ் ஃபர்ஸ்ட் விக்டிம் கிட்ட நீயும் உன் அம்மா மாதிரியே இருக்கன்னு சொல்ல கடுப்பான ஃபர்ஸ்ட் விக்டிம் ஒழுங்கா வாய மூடிக்கோடா, நீயும் உன் அப்பா மாதிரியே குண்டாதான் இருக்கன்னு அவனை திட்டுறா. அதை கேட்ட ஜூனியர், ஏய் அவன் உன் மேல இருக்க அக்கறையில் தானே சொல்லிட்டு இருக்கான், எதுக்காக ஓவர் ஆக்ட் பண்ற? அதை கேட்ட இவ ஃபர்ஸ்ட் உன்னை நினைச்சு வருத்தப்படு, இதனாலதான் உன் அம்மா உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான்னு சொல்ல அவ சொன்னதை கேட்ட உடனே ஜூனியருக்கு கோவம் வந்துருது. உடனே மெயிலர்ஸ் போய் அவனை சமாதானப்படுத்த பார்க்க ஆனா அவன் சமாதானம் ஆக மாட்டேங்கிறான். ஃபர்ஸ்ட் விக்டிம பார்த்து நீ ஹீரோவை விரும்புறதானே, அவன் உன்னை திரும்பி பாப்பான்னு நினைக்கிற, அந்த செகண்ட் விக்டிம பாக்குற மாதிரி உன்னை என்னைக்காவது பாத்துருக்கானா? அதுக்கு இவ அப்புறம் நீ ஹீரோ உங்க 2 பேரையும் ஃப்ரெண்ட்ஸா நினைக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க 2 பேரும் அவனோட வேலைக்காரங்க, அது உங்களுக்கு தெரியுமா? ஹீரோவுடைய வேலைக்காரங்க, இது ஸ்கூல் முழுக்க தெரியும். அதோட விடாம வேலைக்காரங்கன்னு சொல்ல ஜூனியருக்கு கோவம் ஜாஸ்தி ஆயிடுது. உடனே அவ ஷட்டை பிடிச்சு தைரியம் இருந்தா மறுபடியும் சொல்லுன்னு சொல்ல அவ அடங்காம மறுபடியும் அதையே சொல்ல பிளாஷ்பேக் அதோட கட்டாக அப்ப மெயில் நர்ஸ் சொல்றான், நான் ஜூனியரை தடுக்கலான்னு பார்த்தேன், ஆனா என்னால முடியல. திரும்ப இங்க செகண்ட் ஹீரோவை காமிக்க அவர் தண்ணிய பார்க்க தண்ணிக்குள்ள விழுந்த ஜூனியர் எனக்கு நீச்சல் தெரியாது, தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்னு சொல்ல அதுக்கு செகண்ட் ஹீரோ உனக்கு ஒன்னும் ஆகாது, அந்த அளவுக்கு அந்த இடம் ஆழம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்துடுறாரு. இன்னொரு பக்கம் ஜூனியர் அதெல்லாம் ஃபேப்ரிகேட் ஃபேக்னு கத்துறான். அதை கேட்ட செகண்ட் ஹீரோ அதெல்லாம் ஃபேக் நான் சொல்றேன்னு கேட்க ஜூனியரும் ஆமான்னு தலையாட்ட டிஎன்ஏ பொய் சொல்லாது சொல்லிட்டு யாருக்கோ போன் பண்றாரு. மறுபடியும் ஹீரோவை காமிக்க அப்போ ஹீரோ சொல்றாரு, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா சொல்லிட்டு கைய போங்க. மெயில் நர்ஸ் பதறி போயிடுறான். அதை பார்த்த ஹீரோ அவ இறப்புக்கு யார் காரணம்னு கேட்க அவளே தான் காரணம், நாங்க அவளை எதுவும் பண்ணல. கரெக்டா நேரம் செகண்ட் ஹீரோ
அவர் டீமை சேர்ந்த 2 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாரு இல்லையா, அவங்க அங்க வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே மேல் நர்ஸ் என்னமா நடிக்கிறான், என்ன காப்பாத்துங்க, இந்த குற்றவாளி என்ன ஏதோ பண்ண பாக்குறான்னு கத்துறான். 2 டிடெக்டிவ்ல ஒருத்தர் வந்து ஹீரோவை பிடிச்சு அவர்கிட்ட இருக்க போன்ல ஸ்பீக்கர் ஆன் பண்றாரு. கால்ல செகண்ட் ஹீரோ தான் இருக்காரு. அப்போ செகண்ட் ஹீரோ சொல்றாரு, ஹீரோ ஜூனியரை பிடிச்சிட்டேன், நீ எந்த தப்பும் பண்ணாத. அவர் அப்படி சொன்ன உடனே ஹீரோ மெயில் நர்ஸ விட்டுறாரு. உடனே செகண்ட் ஹீரோ கிட்ட நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்ல, அதுக்கு செகண்ட் ஹீரோவும் எனக்கு தெரியும், அமைதியா இருன்னு சொல்றாரு. ஹீரோவும் அமைதியா அப்படியே உட்காந்துற. இன்னொரு பக்கம் மெயில் நர்ஸ் நான் இத சும்மா விட மாட்டேன், முதல்ல போய் லாயரை பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்ப 2 டிடெக்டிவும் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்காகனா ஃபர்ஸ்ட் விக்டிம ரேப் பண்ணதுக்காகவும் அவ பாடிய யாருக்கும் தெரியாம மறைச்சதுக்காகவும் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறத ஹீரோனியும் பாத்துறா. உடனே ஹீரோ தேடி வரா. ஹீரோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கத பாத்துட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு இப்ப நாம என்ன பண்றதுன்னு கேட்க ஹீரோவால எதுவும் பேச முடியல. உடனே அவர் கையை பிடிச்சிட்டு ஹீரோ கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ நான் இப்ப போகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஹீரோனி மட்டும் அந்த இடத்துல தனியா நின்னுட்டு இருக்கா. அவ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நினைச்சு பாக்குறா. ஃபர்ஸ்ட் விக்டிம் சும்மா இல்லாம ஜூனியரை மேல மேல வெறுப்பேத்திட்டு இருக்கா. நீ ஆம்பளையே கிடையாது, நீ ஒரு வேலைக்காரன்னு திரும்ப திரும்ப சொல்லி சிரிக்கிறா. இதே கனவா கண்டு ஜியான் ஒரு பக்கம் கண்முழிச்சு பாக்குறான். பழைய ஞாபகங்கள் வந்ததுனால ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு சொல்றான். அதை கேட்ட சியோ ஏற்கனவே அதிகமா குடிச்சிருக்கீங்க, இதுக்கு மேல குடிக்கூடாது, நீங்க இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்ல, ஆனா ஜியான் இன்னும் பழைய ஞாபகத்திலே இருக்கிறான். அப்ப சியோவை பார்த்துட்டு அவ ஃபர்ஸ்ட் விக்டிம்னு நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு அப்படி நடக்கும்னு நினைச்சே பாக்கல, மன்னிச்சிருன்னு சொல்றான். அவன் பேசுறத பார்த்த சியோ ஜியான் உங்களுக்கு என்ன ஆச்சு, நல்லா இருக்கீங்களான்னு கேட்க உடனே ஜியான் சியோவை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். வீட்டுக்கு வெளியே போனா சியோடைய ஸ்கூட்டர் நின்னுட்டு இருக்கு. சியோ அங்க வரதுக்குள்ள அதை எடுத்துக்கிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் சீஃப காமிக்க சீஃப் ஒரு பென்டிரைவ காமிச்சு இது என்னன்னு கேட்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் ஃபர்ஸ்ட் விக்டிமோட போனை செகண்ட் ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியாது, ஆனா அதுல ஒரு வீடியோ இருக்குன்னு சொல்றாரு. உடனே சீஃப் அந்த பென்டிரைவ லேப்டாப்ல போட்டுட்டு இருக்க இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் ஃபர்ஸ்ட் விக்டிமோட அண்டர்வேர டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை சீஃப் கிட்ட கொடுக்க அண்டர்வேரான்னு சீஃப் அதிர்ச்சியாக ஆமா எப்படியோ இதையும் கண்டுபிடிச்சாரு. உடனே சீஃபும் ரிப்போர்ட்டை வாங்கி பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் விக்டிமோட அண்டர்வேர் கூட 4 பேருடைய டிஎன்ஏ கம்பேர் பண்ணி பாத்துருக்காங்க. யார் யாருதுன்னா ஹீரோது, மெயில் நர்ஸுது, ஜூனியர்து, அதுக்கப்புறம் ஜியான்து. அதை பார்த்துட்டே இருக்கும்போது லேப்டாப்ல பென்டிரைவ்ல இருந்த வீடியோ ஓட ஆரம்பிக்குது. உடனே சீஃபும் இன்ஸ்பெக்டரும் அதை பார்க்க அதே சமயம் ஜியான் ஒரு கடைக்கு போயிட்டு ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிடுறான். அதே சமயம் சீஃபும் இன்ஸ்பெக்டரும் வீடியோ பார்த்து முடிக்கிறாங்க. அடுத்ததா சீஃப் அந்த டிஎன்ஏ ரிசல்ட் எடுத்து பார்க்க இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் அண்டர்வியரோட ஜூனியர்தும் மெயில் நர்ஸோட டிஎன்ஏ மட்டும் தான் மேட்ச் ஆயிருக்கு. இதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல, ஹீரோடைய டிஎன்ஏ எப்படி மேட்ச் ஆகாம போகும், எனக்கு என்னவோ ஏதோ கன்ஃபியூஷன் ஆகிருக்க மாதிரி தோணுது. அதை கேட்ட சீஃப் ஃபாரன்சிக் சர்வீஸ பார்த்தா உனக்கு விளையாட்ட தெரியுதா, அவங்க இவ்ளோ பெரிய தப்பு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா, இல்ல ஆனா இந்த வீடியோக்கு அப்புறம் ஹீரோ வேர் ஹவுஸ்க்கு போயிருக்கலாம், அதுக்கப்புறம் அங்க அந்த சம்பவம் நடந்திருக்கலாம், அதனாலதான் ஹீரோடைய டிஎன்ஏ ஜூனியரோடவும் மெயில் நர்ஸோட டிஎன்ஏ கூடவும் கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. அவரு பாட்டுக்கு ஏதேதோ கதையை இட்டு கட்டி பேச அதை கேட்ட சீஃப் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா, ஜியானோட டிஎன்ஏ அண்டர்வியர்ல இல்ல, அதுக்கு இன்ஸ்பெக்டரும் கண்டிப்பா இல்ல சார்னு சொல்ல அப்புறம் நாம எதுக்காக வருத்தப்படணும் சொல்லிட்டு நிம்மதியா சிரிக்கிறாரு. இன்னொரு பக்கம் சியோவை காமிக்க ஒரு கேப்ல ஹீரோ அங்க வராரு. ஹீரோவை பார்த்த உடனே சியோ ஜியானா காணோம், நானும் எங்கே தேடி பார்த்தேன் கிடைக்கல, என்னால அவரை ஒழுங்கா பாதுகாக்க முடியல, மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்க அதுக்கு ஹீரோ நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க, பரவாயில்ல, அவன் உங்க ஸ்கூட்டரை எடுத்துட்டு போயிருக்கான்ல, கண்டிப்பா டவுனுக்கு தான் போயிருப்பான், நான் போய் அவனை தேடி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப சியோவும் கூட வரேன்னு சொல்றா. ஹீரோவும் கூட்டிட்டு போறாரு. இவங்கள ஹீரோனியும் இன்னொரு கார்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் மெயில் நர்ஸும் ஜூனியரும் அரெஸ்ட் ஆன விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்களோட 2 அப்பாவும் அவசர அவசரமா கிளம்ப அப்ப மெயில் நர்ஸோட அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன ஆச்சு, நம்ம பிள்ளைய எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க, அவன் என்ன தப்பு பண்ணான்னு கேட்க அதுக்கு அவரு ஒண்ணும் இல்ல, நீ வீட்லயே இருன்னு சொல்லிட்டு கிளம்ப அதுக்கு இவங்க என்ன ஒண்ணும் இல்லன்னு சொல்றீங்க, அவன் என் பையன், எனக்கு எல்லாம் தெரியணும்னு சொல்ல அதுக்கு அவரு உனக்கு ஒண்ணும் தெரியாது, வாய மூடிட்டு இருன்னு சொல்லிட்டு கிளம்ப அப்போ ஜூனியரோட அப்பா நீங்க வந்தீங்கன்னா பிரச்சனை பெருசாயிடும், வீட்லயே இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்ததா ஸ்டேஷனை காமிக்க அப்ப சீஃப் எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லுங்க, வெளியே நியூஸ் லீக் ஆக கூடாதுன்னு சொல்ல அப்பதான் செகண்ட் ஹீரோ ஜூனியர் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராரு. ஜூனியர் சீஃப பார்த்த உடனே அவர்கிட்ட போயிட்டு ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, அது நான் கிடையாது, ஏதோ தப்பு நடந்திருக்கு, உங்களுக்கே தெரியும் தானேன்னு கேட்க அப்ப இன்ஸ்பெக்டர் ஜூனியர் நம்ம டீமை சேர்ந்தவன், விட்னஸா விசாரிக்காம எதுக்காக அரெஸ்ட் பண்ணனு கேட்க அதுக்கு செகண்ட் ஹீரோ அவர் நெத்தில இருந்த காயத்தை காமிச்சு உங்க கண்ணுக்கு இது தெரியலையா, அவன் என்ன காயப்படுத்திருக்கான்னு சொல்ல இன்ஸ்பெக்டரும் காயத்தை பார்த்துட்டு உனக்கு சின்ன காயம்தான் பட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போ, நான் அவனை விசாரிச்சுக்கிறேன்னு சொல்ல ஆனா செகண்ட் ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட ஜூனியரை ஒப்படைக்காம நானே விசாரிச்சுக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ சீஃப் அரெஸ்ட் பண்றதுக்கு போதுமான காரணம் இருக்கு. அடுத்ததா ஜூனியரை பார்த்து உன்னால வேலையையும் பர்சனல் லைஃபையும் தனித்தனியா வச்சுக்க முடியாதான்னு கேக்குறாரு. அடுத்ததா செகண்ட் ஹீரோ
கிட்ட வீடியோவையும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டையும் பார்த்தேன், அதுவே போதுமான ஆதாரம்னு சொல்ல அதுக்கு செகண்ட் ஹீரோ அப்படின்னா விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்களான்னு கேட்க அதுக்கு சீஃப் செகண்ட் ஹீரோ கிட்டையும் இன்ஸ்பெக்டர் கிட்டையும் 2 பேரும் இங்க பாருங்க, ஜூனியர் நம்ம டீம்ல ஒருத்தன், ஆனா இப்போ சஸ்பெக்ட், நமக்கு தெரிஞ்சவன்றதுனால தப்பு பண்ணா ஈஸியா விட்டுற முடியாது, கிடைச்சிருக்க ஆதாரத்தை வச்சு புரோட்டோகாலோட விசாரணை பண்ணுங்க. செகண்ட் ஹீரோவும் புரிஞ்சுது சார்னு சொல்ல அடுத்ததா ஹீரோவை காமிக்க ஹீரோவும் சியோவும் டவுனுக்கு போயிடுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே அங்க ஹீரோனியும் வந்துடுறா. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோ ஜூனியரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. லாஸ்டா ஃபர்ஸ்ட் விக்டிம எப்ப பார்த்தேன்னு கேட்க அவன் பதில் சொல்லாம கண்ணாடியே பார்த்துட்டு இருக்கான். கண்ணாடிக்கு அந்த பக்கம் சீஃபும் இன்ஸ்பெக்டரும் இருக்கிறாங்க. அப்போ செகண்ட் ஹீரோ சம்பவம் நடந்த டேட்டை சொல்லி அன்னைக்கு வேர் ஹவுஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் விக்டிம் கூடயும் மெயில் நர்ஸோட ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டிருக்கீங்க, 10 மணிக்கு மேல ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரதுக்காக ஜியான் வேர் ஹவுஸ்ல இருந்து வெளியே போயிருக்காரு, அதுக்கப்புறம் நீங்க மெயில் நர்ஸோட சேர்ந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் விக்டிம கெடுத்து இருக்கிறீங்க கரெக்டா, எதுக்கு அப்படி பண்ணீங்கன்னு கேட்க ஆனா ஜூனியர் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இங்க சீஃப் இருக்க பக்கமே பாத்துட்டு இருக்கான். அதை பார்த்த இன்ஸ்பெக்டர் அவனை திட்டிட்டு சீஃப் கிட்ட இந்த மாதிரி பேட் ஃப்ரெண்ட்ஸால தான் ஜியான் வாழ்க்கையே பாழா போயிடுச்சுன்னு சொல்றாரு. அப்போ செகண்ட் ஹீரோ என்ன சைலண்டாவே இருக்க போறியா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீயும் டிடெக்டிவா இருந்தவன் தான், அமைதியா இருக்கிறதுனால உனக்கு பிரச்சனை தான் வரும்னு தெரியும்ல, அதுக்கு ஜூனியர் டீம் லீடர் நான் ஒரு டிடெக்டிவா ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தான் தூங்குவேன், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் சாப்பிடுவேன், அப்படி இப்படின்னு அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கானே தவிர இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கு செகண்ட் ஹீரோ நீ உண்மையாவே ஒரு நல்ல டிடெக்டிவா ஆகணும்னா முதல்ல சட்டத்தை கடைபிடிச்சிருக்கணும், உன்ன மாதிரி குற்றவாளிங்க எல்லாம் இப்படிதான் கதை சொல்லுவாங்க, இப்ப நீ சொன்னியே அந்த கதை ரொம்ப முக்கியமா, உன் வாழ்க்கையில என்ன நடந்தா என்ன, நீ ஒரு ரேபிஸ்ட் அவ்வளவுதான், எப்போ லாஸ்டா ஃபர்ஸ்ட் விக்டிம பார்த்தேன்னு கேட்க பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அடுத்ததா டாக்டரை காமிக்க டாக்டர் அசிஸ்டன்ட் அவரையும் சியோவையும் போட்டோ எடுத்தாங்க இல்லையா, அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க வைஃப் கிட்ட என்ன ஃபாலோ பண்றதுக்கு ஆள் அனுப்புனியான்னு கேட்க இப்ப அது முக்கியம் கிடையாது, அவ சூஹோக்கு நல்ல ஃப்ரெண்டு, அதனாலதான் சூஹோவை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போனேன், வேற எதுவும் கிடையாது, நான் அப்படி நினைக்கல, நீங்க 2 பேரும் ஒன்னா போனதுக்கு ஏதோ காரணம் இருக்குது, எல்லா பிரச்சனைக்கும் காரணமும் இருக்கு முடிவும் இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் சூஹோ தான், நான் அவனோட டாக்டர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான், ஆனா அவகிட்ட பேசுறான், அதுக்கு அவரோட வைஃப் எனக்கு தெரியாது, ஹீரோ ரிலீஸ் ஆனதுல இருந்து ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டு இருக்கு, உங்களுக்கும் ஸ்ட்ரேஞ்சான மெசேஜ் வருது, நிறைய விஷயங்களும் நடக்குது, இப்போத்துல இருந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் உடனே என்கிட்ட சொல்லிடுங்க, என்ன புரிஞ்சுதான்னு கேட்க டாக்டர் பதில் சொல்லாம அமைதியா இருக்க உங்க பதில் சொல்லுங்கன்னு அவங்க கேட்க அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல, நான் உனக்கு ஒபே பண்ணுவேன்னு உனக்கு தெரியும், அதுக்கு வைஃப் நான் சொன்னதை மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க. அடுத்துதான் மெயில் நர்ஸ விசாரிக்கிறத காமிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ அவர்கிட்ட நீங்க எப்போ லாஸ்டா ஃபர்ஸ்ட் விக்டிம பாத்தீங்கன்னு கேட்க அதுக்கு அவன் எனக்கு தெரியாது ஞாபகத்துல இல்லன்னு சொல்ல கடுப்பான ஹீரோ எத்தனை முறை இதே பதில சொல்ல போறேன்னு கேக்குறாரு. அன்னைக்கு ராத்திரி 9:09க்கு நீங்களும் ஜூனியரும் வேர் ஹவுஸ்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்க, அது எல்லாமே ஃபர்ஸ்ட் விக்டிம் போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதனால பொய் சொல்லலாம் நினைக்காத, உண்மையை சொல்லுன்னு சொல்ல அதுக்கு அவன் எனக்கு எதுவும் தெரியாது, உண்மையாவே எனக்கு எதுவும் தெரியாது, தயவு செஞ்சு எங்க அப்பாவுக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்ல இன்னொரு பக்கம் சீஃபுக்கு அவரை பாக்குறதுக்காக யாரோ வந்திருக்காங்கன்னு தகவல் வருது. யாருனாக்க ஜூனியர் அப்பாவும் மெயில் நர்ஸோட அப்பாவும் தான் வந்திருக்காங்க. அவங்கள உள்ள போக விடாம ஒரு டிடெக்டிவ் தடுத்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் விடுறதால நாங்க யாருன்னு தெரியுமா, சீஃபுக்கும் எங்களுக்கும் என்ன பழக்கம் தெரியுமா, ஒழுங்கா உள்ள விடுன்னு சொல்ல அப்போ சீஃப் அங்க வந்துடுறாரு. மத்தவங்க எல்லாரையும் வேலை பார்க்க சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அவர் ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. உள்ள போன உடனே ரெஸ்டாரண்ட் ஓனர் எப்போ எங்க பசங்களை வெளியே விட போறேன்னு கேட்க சீஃப் 2 பேரையும் உட்கார சொல்றாரு. ஜூனியர் அப்பா சிரிச்சுக்கிட்டே அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்தீங்களான்னு கேட்டுக்கிட்டே உட்கார சீஃபும் ஒரு சோஃபால உட்காந்துட்டு அவங்கள இப்போதைக்கு வெளியே விட முடியாதுன்னு சொல்றாரு. அதை கேட்டு இவங்க 2 பேரும் அதிர்ச்சியாக இப்போதைக்கு டிடென்ஷன் சென்டருக்கு அனுப்புறோம், ஃபியூச்சர்ல ஜெயிலுக்கு கூட போக வேண்டியது வரும்னு சொல்லிட்டு அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்து அவங்க முன்னாடி போட அதை பார்த்த ரெஸ்டாரண்ட் ஓனர் இந்த ரிப்போர்ட்டை பத்தி யார் இப்ப கவலைப்பட்டா, எங்க பசங்க வெளியே வரணும் அவ்வளவுதான், பேசுறதுக்கு முன்னாடி ஒழுங்கா படிச்சு பாருன்னு சீஃப் சொல்ல உடனே 2 பேரும் அந்த ரிப்போர்ட் எடுத்து படிச்சு பாக்குறாங்க. அப்போ ஜூனியர் அப்பா ஜியான் பேர் ஏன் இதுல இல்ல, அவனை எப்படி இதுல இருந்து நீக்கின, எங்க பசங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உன்னையும் தான் கூட கூட்டிட்டு போவோம், இந்த விஷயத்துல அமைதியா இருக்கலாம் நினைக்காதன்னு சொல்ல அதுக்கு சீஃப் நீ இப்போ அமைதியா தான் இருக்கணும், தேவையில்லாம வெளியே போய் வளர்னீனா அவங்க பண்ண தப்புக்காக 10 இல்லனா 20 வருஷம் தண்டனை கிடைக்கும், நான் ஜியான் பேரை அதுல இருந்து எடுக்கலன்னு சொல்லிட்டு லேப்டாப்ல இருக்க அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறாரு. 2 பேரும் அந்த வீடியோவை பாக்குறாங்க. வீடியோ பார்த்து முடிச்சிட்டு ஜூனியர் அப்பா ஜியான் அங்க இருந்து போனதுனால அவன் அப்பாவின் ஆயிடுமா, அடுத்ததான் ரெஸ்டாரண்ட் ஓனர் உன் பையன் ஜியானும் அங்கதானே இருந்தான், அதுக்கு சீஃப் என் பையன் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போனான், வீட்டுக்கு போனவன் அங்கேயே தூங்கிட்டான், அதுக்கு இதுதான் எவிடன்ஸ் புரிஞ்சுதா, கடுப்பான ரெஸ்டாரண்ட் ஓனர் வா போகலான்னு ஜூனியர் அப்பாவை கூப்பிட அதுக்கு அவரு என் பையனை சீஃபால தான் காப்பாத்த முடியும்னு சொல்ல கடுப்பான ரெஸ்டாரண்ட் ஓனர் அவரை திட்டிட்டு சீஃபை பார்த்து நான் இப்பவே வெளியே போய் எல்லார்கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்ல போறேன் சொல்லிட்டு போக அப்ப சீஃப் நீ
நீ இப்போ வெளியே போனீனா உனக்கு வேற சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்ல அவர் அப்படியே அங்கேயே நிக்க அத பார்த்த சீஃப் அப்படியா போய் சொல்ல போறியா சொல்லு, நீ சொல்றத யார் நம்புவாங்க, இதுதான் இந்த ஊரோட போலீஸ் ஸ்டேஷன், இங்க இருக்கவங்க எல்லாம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி, இங்க பாரு இப்பவும் என்னால முடிஞ்ச பெஸ்ட பண்றேன், புரிஞ்சுக்கோ, புரியலனா போ, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, உன் பையன் மெல்ல மெல்ல எப்படி ஜெயிலுக்கு போறான்னு பாரு. அப்புறம் என்ன, ரெஸ்டாரண்ட் ஓனர் வெளியே போகல, நேரா சீஃப் முன்னாடி வந்து மண்டி போட இன்னொரு பக்கம் ஜூனியர் அப்பாவும் மண்டி போடுறாரு. என் பையனை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். இன்னொரு பக்கம் ஹீரோவும் சியோவுடைய பைக்கை கண்டுபிடிச்சிடுறாங்க. சியோவை பைக் கிட்டே விட்டுட்டு ஹீரோ பக்கத்துல இருக்க கடைக்கு போய் விசாரிச்சு சியோ கிட்ட அவன் இங்கதான் வந்து ட்ரிங்க்ஸ வாங்கியிருக்கான், பக்கத்துல எங்கேயாவது தான் இருப்பான், நான் தேடி பாக்குறேன், நீங்க போங்கன்னு சொல்ல சியோவும் கிளம்பிடுறாங்க. கொஞ்சம் தூரத்துல இருந்து ஹீரோனியும் அங்க நடக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கிறா. இன்னொரு பக்கம் ஜியான் ஒரு பாத்ரூமுக்கு போயிட்டு கண்ணாடியில தன்னை பார்த்து திட்டிக்கிறாரு. அப்போ ஹீரோ அவரை தேடி அங்க வர அவரை குரலை கேட்ட உடனே ஜியான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். மறுநாள் பொழுது விழிஞ்சிருது. அப்போ இன்ஸ்பெக்டர் சீஃபுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்க சீஃப் அவரை உட்கார சொல்லி அவரு சொல்ல போற விஷயத்த கேட்டு அவரோட ஒப்பீனியனை சொல்ல சொல்றாரு. என்ன விஷயம்னு கேட்க வீடியோ அதுக்கப்புறம் டிஎன்ஏ ரிசல்ட் பார்த்தல, அதுல கிளியரா ஜூனியரும் மெயில் நர்ஸும் தான் செக்ஷுவல் அசால்ட் பண்ணிருக்காங்கன்னு இருக்கு, கரெக்டா? இன்ஸ்பெக்டரும் ஆமான்னு சொல்ல அப்படின்னா அவங்க ரெண்டு பேரு கூட ஃபர்ஸ்ட் விக்டிமோட இறப்புக்கு காரணமா இருக்கலாம்ல, அப்படின்னா நாம ஒழுங்கா விசாரிக்கலையான்னு கேட்க அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் இல்ல, ஹீரோ தான் குற்றவாளி, நேத்து ராத்திரி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் விக்டிம் உயிரோட இருக்கிறப்போ அவளே அந்த வீடியோவை எடுத்திருக்கிறா, அதுக்கப்புறம் தான் ஜியான் வீட்டுக்கு போயிட்டு தூங்கி இருக்கிறான், அதுக்கப்புறம் ஜூனியரும் மெயில் நர்ஸும் அவளுக்கு எடுத்துட்டு பயந்து அங்கிருந்து ஓடி போயிட்டு இருக்காங்க. அப்புறம் போதையில இருந்த ஹீரோ வேர் ஹவுஸுக்கு போயிருக்கான். ஃபர்ஸ்ட் விக்டிமுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியால அவளால அங்கிருந்து போக முடியல. அவர் சொன்னதை கேட்ட உடனே சீஃபுக்கு எவ்வளவு சந்தோஷம், கரெக்டா சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ஹீரோ செகண்ட் விக்டிம கூப்பிட்டுக்கிட்டு வேர் ஹவுஸ்க்கு போயிருக்கான். அடுத்ததான் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு 3 பேருக்குள்ள பிரச்சனையா இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கோவத்துல அவங்க 2 பேருக்கு கதையும் முடிச்சிருக்கான். அவர் சொன்ன கதையை கேட்டு சீஃபுக்கு ரொம்ப சந்தோஷம், கரெக்ட் அதேதான், ஆனா நம்ம கிட்ட உறுதியான ஆதாரம் இல்ல, உங்களோட உள்ளுணர்வு எவ்வளவு ஷார்ப்னு எனக்கு தெரியும், அதனாலதான் கரெக்டா ஜட்ஜ் பண்ணிருக்கீங்க, 10 வருஷம் ஆகியும் அது மாறவே இல்ல, அதுவும் இல்லாம ஹீரோ ஏற்கனவே தண்டனையை அனுபவிச்சான். அதுக்கு இன்ஸ்பெக்டர் ஆனா கேஸ ரீஓபன் பண்றதுக்கு வேலிடான ரீசன் இல்லன்னு சொல்ல அப்போ இந்த கேஸ என்ன பண்றதுன்னு சீஃப் கேட்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் ஜூனியர் மேல செக்ஷுவல் அசால்ட் கேஸ் போடலாம். அதுக்கு சீஃப் செக்ஷுவல் அசால்ட்டுக்கு உண்டான ஸ்டாச்சு ஆஃப் லிமிடேஷன் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, நீங்க எதுக்கும் ஒரு முறை அந்த சட்டத்தை படிச்சு பார்த்துட்டு லாயர் கிட்டையும் பேசுங்கன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் சரின்னு தலையாட்டுறாரு. அடுத்ததா எப்படி ஹீரோக்கு இந்த எவிடன்ஸ் கிடைச்சது, இவ்வளவு நாளா அதை எங்க வச்சிருந்தாங்க? அதுக்கு சீஃப் ஜியானுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவனை விட்னஸா விசாரிச்சு ஆகணும்ல, நான் போயிட்டு அவனை கூட்டிட்டு வரேன், ஏதாவது பிரச்சனைனா உடனே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ரெஸ்டாரண்ட் ஓனர் மெயில் நர்ஸ பார்த்து எதுக்கு வருத்தப்படாத, அப்பா மொத்த சொத்தையும் வித்தாவது உன்னை வெளியே கொண்டு வந்துருவேன்னு ஆறுதல் சொல்றாரு. அதுக்கு மெயில் நர்ஸ் அப்படின்னா நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன் தானேன்னு கேட்க அதுக்கு அவரு கண்டிப்பா போக மாட்டேன், எத்தனை முறை சொல்லியிருக்கேன் சொன்ன அவரு அவன் காதுல ஏதோ சொல்ல அதுக்குள்ள ஜூனியர் கோவமா கத்துறான். அப்ப ஜூனியர் அப்பாவை பார்த்து நீங்க பேசுறதுல கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கா, என்ன என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவனோட அப்பா நீ ஃபர்ஸ்ட் விக்டிம் என்ன பண்ணியோ அதை ஒத்துக்க சொல்றாரு. அது மட்டும் இல்ல ஊர்லயே இருக்க பெஸ்ட் லாயரை சீஃப் அவங்களுக்காக ஹையர் பண்றதா சொல்றாரு. அதை கேட்ட ஜூனியர் என்னால முடியாதுன்னு சொல்றான். அவனோட அப்பாவும் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, ஜூனியர் முடியவே முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு அவனோட அப்பா எனக்கு தெரிஞ்சதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுனா அது சீஃப் தான், சக்சஸ்ஃபுல்லான ஆளும் அவரு தான், இப்போதைக்கு நம்மளால அவரை மட்டும் தான் நம்ப முடியும், நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையும் அவர் கையில தான் இருக்குது. அதுக்கு அவன் நான் எல்லாத்தையும் சொன்னா அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவனோட அப்பா அப்புறம் வாழ்க்கை முழுக்க நீ இங்கே தான் இருக்கணும், உனக்கு ஒரு நல்ல அப்பாவா என்னால இருக்க முடியல, மன்னிச்சிருப்பான்னு சொல்ல அதுக்கு ஜூனியர் எதுக்காக நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்லி கத்துறான். இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன சீஃப் ஜியானை அடைச்சி வச்சிருந்த ரூமுக்கு போய் பாக்குறாரு. ஜியானு ரூம்ல இல்ல. ஜியான் ரூம்குள்ள இல்லாதது ரூம் கதை ஒடிச்சிருக்கிறத பார்த்து கடுப்பாகிறாரு. அப்போ அரசியல்வாதி லேடி சீஃபுக்கு போன் பண்ணி உடனே பாக்கணும்னு வர சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஜியானை காமிக்க ஜியான் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கான். ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஸ்கூல் பசங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவன் ஸ்கூல் படிக்கிறப்போ அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா சாப்பிட்டது ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்தவன் இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள பாக்க உள்ள சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு ஸ்கூல் பொண்ணை பாக்குறதுக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் விக்டிம் மாதிரி இவன் கண்ணுக்கு தெரியுது. உடனே உள்ள போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேக்குறான். அவன் பண்றத பார்த்து பயந்து போன அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் அந்த பசங்களை உடனே வெளியே அனுப்பிட்டு ஜியானா பார்த்து ஏன்பா என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ற, யாரு ஃபர்ஸ்ட் விக்டிம், எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி நடந்துக்கிறன்னு சத்தம் போட கரெக்டா அப்போ ஹீரோ ஜியானை தேடிக்கிட்டு அந்த பக்கம் வர இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் பேசினது அவரு காதுல விழுந்துருது. உடனே உள்ள வந்து ஜியானை கூப்பிட ஹீரோ குரலை கேட்ட உடனே ஜியான் அங்கிருந்து வெளியே போக வா உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுறன்னு சொல்ல அதுக்கு ஜியான் நான் எல்லா உண்மையும் சொல்ல போறேன், நீ என்ன வெறுத்துறாத, ஆனா
ஆனா எதுவும் பண்ணாம இத்தனை நாளா ஓடிட்டு இருந்தேன் சொன்னவன் தான் கணத்திலே அரைஞ்சுக்க ஹீரோ அவனை தடுத்து நீ சொன்னதை செய், இத்தனை நாளா எந்த உண்மையை மறைச்சு வச்சிருந்தியோ அதை வெளியே சொல்லு, மத்தவங்களுக்காக சொல்லாத, உனக்காக சொல்லு. உடனே ஜியானும் அழுதுகிட்டே ஹீரோவையும் அவர் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு. அடுத்ததா போலீஸ் ஸ்டேஷனை காமிக்க மெயில் நர்ஸும் ஜூனியரும் ஆளுக்கு ஒரு வக்கீல ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வக்கீல் சின்ன வயசுல தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. ஏன்னா செக்ஷுவல் அசால்ட் கேஸுக்கு ஸ்டாச்சு ஆஃப் லிமிடேஷன் முடிஞ்சிருச்சு, அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த தண்டனையும் கிடைக்காது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ரெண்டு பேரும் தைரியமா உண்மையை ஒத்துக்கிட்டானுங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட செகண்ட் ஹீரோ சிரிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ ஜியானை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்போ ஜியான் எல்லா உண்மையை சொல்லிட்டா நிம்மதியா தூங்குவன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஸ்டேஷனை காமிக்க செகண்ட் ஹீரோவும் அவர் டீமை சேர்ந்த ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் ஜூனியருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை இல்லாமலே குற்றம் சாட்டியிருக்காங்க, தகுந்த ஆதாரமும் இல்லன்னு சொல்ல அதை கேட்ட செகண்ட் ஹீரோ நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்களா, இப்பவும் அவன் பக்கம் தான் பேசுறீங்களான்னு கேட்க அதுக்கு அவங்க எங்களையும் அப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்க அதுக்கு ஹீரோ இங்க பாருங்க, ஒரு பாடியை டிஸ்போஸ் பண்ற டைம்ல தான் இன்னொரு குற்றம் நடந்திருக்கு, அதை சரியா கணக்கு போடாம தப்பு பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விக்டிம் கூட ஹீரோ இல்ல, ஆனா ஜூனியரும் மெயின் நர்ஸும் இருந்திருக்காங்க. இவர் பேசுறத பின்னாடி இருந்து இன்ஸ்பெக்டரும் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ செகண்ட் ஹீரோ சொல்றாரு அதை விட முக்கியமா இந்த கேஸ 3 மாசத்துல முடிச்சிருக்காங்க, இதுல ஏதோ இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தோணுதான்னு கேக்குறாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் என்ன ஏதோ இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜியான் விட்னஸ் இன்டர்வியூக்காக வருவான், அதனால சீக்கிரமா சாப்பிட்டு முடிங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்லி முடிக்கல, ஜியான் அங்க வராரு. ஜியானா பார்த்த இன்ஸ்பெக்டர் நீ மட்டுமா வந்த, அப்பா வரலையா, உன்னை கூப்பிடறதுக்காக தானே அவர் வந்தாரு, அவர் எங்கன்னு கேட்க பின்னாடியே ஹீரோ வர ஹீரோ பார்த்த இன்ஸ்பெக்டர் நீ எதுக்காக வந்தன்னு கேட்க அப்ப ஜியான் நான் உண்மையை சொல்லலாம்னு வந்திருக்கேன்னு சொல்ல அடுத்ததா விசாரணை ரூம காமிக்கிறாங்க. அங்க செகண்ட் ஹீரோவும் ஜியானும் இருக்க, இன்னொரு பக்கத்துல இன்ஸ்பெக்டரும் அங்க நடக்கிறத ரெக்கார்ட் பண்ற ஒருத்தரும் இருக்காங்க. அப்போ செகண்ட் ஹீரோ ஜியான் கிட்ட விட்னஸ் இன்டர்வியூக்கு வராம எதுக்காக உண்மை சொல்ல வந்திருக்கீங்க, நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அதுக்கு ஜியான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அந்த வேர் ஹவுஸ்ல இருந்தேன்னு சொல்ல உடனே இன்ஸ்பெக்டர் சீஃபுக்கு போன் பண்ணி ஜியான் வந்திருக்க விஷயத்த சொல்ல அதுக்கு சீஃப் என்ன சொன்னார்னு தெரியல, சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் சீஃப் அரசியல்வாதி லேடியை மீட் பண்றதுக்காக போயிருக்காரு, அவங்க இன்னும் வரல, அதனால அங்க இருந்து கிளம்ப கரெக்டா அவங்க வந்துடுறாங்க. சீஃப பார்த்துட்டு எங்கேயாவது போறீங்களான்னு கேட்க ஸ்டேஷன்ல முக்கியமான கேஸ் நான் போய் அட்டென்ட் பண்ணணும்னு சீஃப் சொல்ல ஆனா அவங்க விட மாட்டேங்கிறாங்க. சீஃப உட்கார சொல்லிட்டு 11 வருஷத்துக்கு முன்னாடி நாம இதே இடத்துல மீட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அப்போ உங்களுக்கு சீஃபா இருந்தவர் கூட இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிடிக்கும், ப்ரொமோஷன் வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு மேல அவரால் முன்னேற முடியல, என்ன காரணம்னு தெரியலன்னு சொல்ல அதுக்கு சீஃபும் ஆமான்னு சொல்றாரு. அப்போ அரசியல்வாதி லேடி இப்போ இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் வெளியே வருது, அதுக்கு சீஃப் ஆமா எலெக்ஷன் வேற வருது இல்ல, 11 வருஷத்துக்கு முன்னாடி தேடிட்டு இருந்த ஒரு விக்டிமோட பாடி இப்ப கிடைச்சிருக்கு, அதனாலதான் நிறைய பேர் பேசுறதுனால அது மோசமான விஷயம் கிடையாது, அதனால வருத்தப்படாதீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு இவங்க நீங்க என்னைக்குமே என்ன வருத்தப்பட வச்சது கிடையாது, நம்ம சாப்பிடலாமான்னு கேட்க அதுக்கு சீஃப் வேண்டாம், நான் இந்த கேஸ அவசரமா பார்த்தாகணும் சொன்ன அவரு கிளம்புறாரு. போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இந்த கேஸை எப்படியாவது சத்தம் இல்லாம முடிச்சிடுறேன், அதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அங்கிருந்து வெளியே வந்த சீஃப் ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு போன் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு அவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல இருக்க ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொல்ல அதுக்கு சீஃப் சொல்றத கவனமா கேளு, உடனே ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு செகண்ட் ஹீரோவை பாக்கணும்னு சொல்லு, அவரை எப்படியாவது பார்த்து நான் வர வரைக்கும் பேசிக்கிட்டு இரு, அப்படி மட்டும் பண்ணலன்னா ஜூனியருக்கும் மெயில் நர்ஸுக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்றாரு. அடுத்ததா இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி ஏதோ சொல்றாரு, பட் என்ன சொல்றாருன்னு தெரியல. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோ காமிக்க அவர் ஜியான் கிட்ட ஃபர்ஸ்ட் விக்டிம் இறந்தப்போ யாரெல்லாம் அங்க இருந்தாங்கன்னு கேக்குறாரு. ஜியான் பதில் சொல்றதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் உள்ள வந்து செகண்ட் ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. ஒன்னும் புரியாம அவரு திருன்னு முடிச்சிட்டு இருக்க வெளியே போயிட்டு பிரச்சனையை கிளியர் பண்ணுன்னு சொல்றாரு. ஹீரோ ஜியானை விசாரிக்கணும்னு சொல்ல போயிட்டு முதல்ல அந்த பிரச்சனையை சமாளி, அதை விட்டுட்டு இங்க தேவையில்லாம உட்கார்ந்துருக்காதுன்னு அவரை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு. செகண்ட் ஹீரோ வெளியே போனா அங்க ஜூனியர் அப்பாவும் ரெஸ்டாரண்ட் ஓனர் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ போய் அவங்கள சமாதானப்படுத்த பாக்குறாரு. இன்னும் எவ்வளவு நேரம் எங்க பசங்களை உள்ள வச்சிருப்பீங்க, எப்ப வெளியே விட போறீங்கன்னு கேட்க அதுக்கு செகண்ட் ஹீரோவும் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துருவாங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்ல அதுக்கு அவங்க எங்க பசங்க உள்ள இருக்கிறப்போ நாங்க எப்படி அமைதியா இருக்க முடியும், சத்தத்தை கேட்டு ஹீரோ அங்க வர ஹீரோ பார்த்த ஜூனியர் அப்பா நீ இங்கதான் இருக்கியான்னு கேட்க அவரை பார்த்த ரெஸ்டாரண்ட் ஓனர் உனக்கு வெக்கமே இல்லையான்னு கேட்டுக்கிட்டு அவர்கிட்ட பிரச்சனை பண்ண போக அதுக்கு ஹீரோ உங்க பையனும் ஜூனியரும் தான் வெக்க பண்ணுன்னு சொல்ல நடுவுல செகண்ட் ஹீரோவும் மத்த டிடெக்டிவ்ஸும் இவங்கள தள்ளி வைக்க அப்ப ஹீரோ ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்படி பண்ணிட்டு அவங்க கனவை அடைஞ்சிட்டாங்களா, 10 வருஷமா எதுவும் நடக்காத மாதிரி எப்படி அவங்களால வாழ முடிஞ்சது, அதுக்கு ரெஸ்டாரண்ட் ஓனர் பெரியவங்க கிட்ட எப்படியா பேசுவேன்னு எகிரிட்டு போக செகண்ட் ஹீரோ உள்ள புகுந்து சத்தம் போடாதீங்க ஒழுங்கா வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல அப்போ ஜூனியர் அப்பா ஜூனியர் அப்படி பண்ண மாட்டான்னு உங்களுக்கு தெரியாதா, அது தெரியாம நடந்த தப்பு. அடுத்ததா ரெஸ்டாரண்ட் ஓனரும் அவரு பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு, என் பையன் ரொம்ப நல்லவன்,
ரொம்ப அன்பானவன், அதனாலதான் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு உதவி பண்றதுக்காக மெயில் நர்ஸா ஆகியிருக்கான்னு சொல்ல, அதை கேட்டு ஜூனியர் அப்பா சும்மா இருப்பாரா? என் பையன் ரொம்ப நேர்மையானவன், அநீதியை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான், அதனாலதான் போலீஸ்காரன் ஆகியிருக்கான். அதுக்கு செகண்ட் ஹீரோ அவங்க 2 பேர்கிட்டயும் விக்டிமும் அவ பேரண்ட்ஸ்க்கு முக்கியமான ஒருத்தி தான், அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பிட்டு ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. அடுத்ததா செகண்ட் ஹீரோ கிட்ட ஒரு ஜூஸ் பாட்டில கொடுத்து ஜூஸ குடிச்சிட்டு வீட்டை போய் ரெஸ்ட்னு சொல்ல, ஹீரோ ஜூனியரை மீட் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. அவரு முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ, நான் அவனை மீட் பண்ணி சில விஷயங்கள் கேட்கணும், நீ கேட்டாக்க உன்னை பாக்குறதுக்கு அனுமதிச்சிருவேன்னு நினைச்சியான்னு அவரு கேட்க, இல்லன்னு தலையாட்டின ஹீரோ, அது கஷ்டம்னு எனக்கும் தெரியும், எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் பாக்குறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேக்குறாரு. அப்போ அவரு டீமை சேர்ந்த 2 பேர் தூரத்துல வர அவங்கள பார்த்த செகண்ட் ஹீரோ ஷர்ட்டை பிடிச்சு சீக்கிரமா எனக்கு ஒண்ணு விடுன்னு சொல்ல, ஹீரோக்கு ஒன்னும் புரியல, சீக்கிரம்னு சொல்ல ஹீரோவும் அவர் முகத்துல ஒண்ணு விட, அதை பார்த்த செகண்ட் டீம்மேட் ஹீரோவை பிடிச்சிட, அப்ப இவரு வலிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு, பாத்தியா இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா டியூட்டில இருக்க போலீஸ் ஆபீசர் மேலே கை வச்சிருப்பான் சொன்ன அவரு ஹீரோவை கூட்டிட்டு போய் ஜூனியர் இருக்க செல்லுலே போடுறாரு. அப்ப ஜூனியர் ஹீரோவை பார்த்துட்டு, இப்போதைக்கு உன்ன கொஞ்ச நேரத்துக்கு தான் உள்ள போட்டிருக்காங்க, உன் கை என் மேல பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு வெளியவே வர முடியாது, உன் அம்மாவை பத்தி நல்லா யோசிப்பாரு, உனக்கு இப்ப எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், இன்னும் தெரிஞ்சுக்கணுமா? என் வாழ்க்கை பாழா போயிடுச்சு, அதை பாக்குறதுக்காக தான் வந்தியா? இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம், எதுக்காக இங்க வந்த? ஹீரோ அமைதியா ஜூனியர் ஃபர்ஸ்ட் விக்டிம் நினைச்சு வருத்தப்படுறியான்னு கேட்க, அதுக்கு ஜூனியர், டேய் ஏன்டா எப்ப பாரு செல்ஃபிஷா இருக்க, இந்த மாதிரி நேரத்துல கூட நல்ல நாட்டம் எப்படி உன்னால நடிக்க முடியுது? நாம இப்படி ஆனதுக்கு காரணம் நீ மட்டும்தான், எப்ப பாரு நல்ல நாட்டம் நடிக்கிற, உன்னை பாக்குறப்பெல்லாம் ரொம்ப கடுப்பா இருக்குது, ஸ்மார்ட் அத்லெட்டிக் நல்ல பேரண்ட்ஸ் பணக்கார குடும்பம் அங்க பிறந்ததுனால நீ வித்தியாசமா இருக்கிற, சாக்கர் விளையாடுறதுக்கு ஒரு ஷூ, ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஒரு ஷூ, அந்த ஷூ போட்டுக்கிட்டு கோல் அடிச்ச, ஸ்போர்ட்ஸ் டேக்காக உங்க அப்பா உனக்கு ஒரு புது ஷூ வாங்கி கொடுத்தாரே ஞாபகம் இருக்கா? அப்போத்துல இருந்தா உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் புரிய ஆரம்பிச்சது, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உன் அளவுக்கு வர முடியல, உன்னை விட தாழ்ந்துதான் இருந்தேன், நீ வாங்கி தர ஐஸ்கிரீம்காக உன்னை சுத்தி வர ஒரு தாழ்த்தப்பட்டவன். அதுக்கு ஹீரோ, ஓகே அப்படியே வச்சுக்கலாம், நீ சொன்ன மாதிரி எரிச்சல் படுத்திக்கிட்டு கேவலமா இருந்தன்னே வச்சுக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்படி கிடையாதே, அவ ஃப்ரெண்டா தானே இருந்தா, உனக்கும் அவளை பிடிக்கும்ல, அப்புறம் ஏன் அப்படி பண்ண? நான் இருந்த சிச்சுவேஷன்ல தான் அவளும் இருந்தா, ஆனா அவ உன் பக்கம் சாஞ்சா, எல்லாம் உன்னாலதான் சொல்லிட்டு சிரிக்க ஹீரோக்கு கோவம் வந்துருது. அவனை பிடிச்சி செவுத்துல சாச்சி கைய செவுத்துல குத்துறாரு. அப்பதான் ஹீரோ செகண்ட் ஹீரோ சொன்னதை நினைச்சு பாக்குறாரு, ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ, உன் சுண்டு விரல் கூட அவன் மேல படக்கூடாது, அப்படி பட்டுச்சுன்னா நாம மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துருவோம். அதை நினைச்சு பார்த்த ஹீரோ அவன் கிட்ட, அன்னைக்கு யார் கார் ஓட்டினா? கண்டிப்பா அது நீயோ மேல் நர்ஸோ கிடையாது, நீதான் அதுன்னு ஜூனியர் சொல்ல, நான் கிடையாதுன்னு உனக்கு தெரியும், இப்போ அதனால ஏதாவது மாறப்போதா என்ன? கடைசியா நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறேன், எதுவும் பண்ணாத. ஹீரோக்கா சிரிப்பு ஒரு பக்கம் அழுக ஒரு பக்கம் வருது. என்ன நினைச்சு வருத்தப்படுறியா? படாத, உன்ன நினைச்சு வருத்தப்படு. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோ விசாரணை ரூம்குள்ள போக அங்க இருந்த ஜியானா காணும். அப்ப இன்ஸ்பெக்டர் செகண்ட் ஹீரோக்கு போன் பண்ணி, ஜியான் பசிக்குதுன்னு சொன்னா, சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்காக வெளியே கூட்டிட்டு வந்தேன், சாப்பிட்ட உடனே கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ பதில் சொல்றதுக்குள்ள போனை கட் பண்ணிடுறாரு. கடுப்பான ஹீரோ சீஃப் ரூமுக்குள்ள போய் பார்க்க அங்க யாருமே இல்ல. ஜியானா இன்ஸ்பெக்டர் வேற ஏதோ ரூம்ல கொண்டு போய் உட்கார வச்சிருக்காரு. சீஃபும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. ஜியானா பார்த்து என்ன கன்ஃபஸ் பண்ண போறேன்னு கேட்க, அதுக்கு ஜியான், அப்பா நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன், இதுக்கப்புறம் என்னால இந்த மாதிரி வாழ முடியாது. அப்பா, ஹீரோ முகத்தை பாத்தீங்களா? நாம தானே அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும். அதுக்கு சீஃப், ஜியான் அதை விட மாட்டியா? அட்லீஸ்ட் சூஹோக்காவது விடு, என்ன சொன்னாலும் சரி நான் கன்ஃபஸ் பண்ண போறேன்னு சொல்ல, அப்ப சீஃப் சூஹோவை வீடியோ கால்ல எடுத்து ஜியான் கிட்ட கொடுக்க, ஜியானும் சூஹோவை வீடியோ கால்ல பாத்துட்டு பேசுறாரு. பட் சூஹோ பேசவே இல்ல. அப்ப சீஃப், இதுக்கப்புறம் சூஹோவை யார் பாத்துப்பா? அப்புறம் உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? அடுத்ததா இன்ஸ்பெக்டர் ஜியானை கூட்டிட்டு போய் விசாரணை ரூம்குள்ள விட அங்க செகண்ட் ஹீரோ இருக்காரு. அவரை பார்த்த உடனே, அவன் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னான், என்ன வேற என்ன பண்ண சொல்ற? நானும் கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், அவ்வளவுதான். ஜியான் ஒரு விட்னஸ், அதனால ஈஸியா எடுத்துக்கோ. அப்போ சீஃப் அங்க வந்து, உங்க நேரத்தை ரொம்ப வீணாக்கிட்டணும்னு கேட்க, செகண்ட் ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஜியானை உட்கார வச்சுட்டு அவர் சீட்டை போய் வேகமா 2 தட்டு தட்டுறாரு. அதுல இருந்தே அவர் எவ்வளவு கோவமா இருக்காருன்னு புரியுது. அடுத்ததா விசாரணை ஆரம்பிக்குது. செகண்ட் ஹீரோ முத கேள்வியை கேக்குறாரு, நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் விக்டிம லாஸ்டா பாத்தீங்கன்னு கேட்க, வேர் ஹவுஸ்லன்னு பதில் சொல்றான். கடைசியா அவங்கள பாக்குறப்போ என்ன டைம் இருக்குன்னு கேட்க, எக்ஸாக்டா தெரியல, ஆனா ராத்திரி ஆயிடுச்சு. அடுத்ததா அன்னைக்கு வேர் ஹவுஸ்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்க, நாங்க எல்லாரும் குடிச்சோம், ட்ரிங்க்ஸ் தீர்ந்து போனதுனால வீட்டுக்கு போயிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வேர் ஹவுஸுக்கு போனேன். நான் வேர் ஹவுஸ்க்கு போனப்போ அதுக்கு மேல ஜியானால சொல்ல முடியல, அழறான். அப்ப அவன் அங்க நடந்ததை பிட்டா யோசிச்சு பாக்குறான். இவன் வேர் ஹவுஸ் உள்ள போக ஃபர்ஸ்ட் விக்டிம் மேல இருந்து கீழே இறங்கி வரா. அதை பார்த்த செகண்ட் ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்க, அப்போ அவனுக்கு சீஃப் இதுக்கப்புறம் சூஹோவை
யார் பாத்துப்பாங்கன்னு கேட்டாரு இல்லையா, அந்த கேள்வி வந்து குடையுது. அவங்க அப்பா இருக்க ரூம பாத்துக்கிட்டே நான் மறுபடியும் வேர் ஹவுஸ்க்கு போனப்போ அங்க யாருமே இல்ல, ரத்தம் மட்டும் ஒரு இடத்துல தேங்கி இருந்தது. ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் விக்டிமோட பேகும் அண்டர்வேரும் கிடக்கிறத பார்த்தேன். அதை பார்த்து ஷாக் ஆயிட்டேன். அதனால அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்ப செகண்ட் ஹீரோ, ஜியான் தைரியமாறு, நீ இங்க உண்மைய சொல்ல வந்த. அதுக்கு ஜியான், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஜியான் சொன்னதை பார்த்த இன்ஸ்பெக்டருக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே சீஃப் கிட்ட, சீஃப், ஜியானுக்கு விட்னஸ் இன்டர்வியூ பத்தி எதுவும் தெரியல, அதனாலதான் கன்ஃபஸ் பண்றேன்னு வளரி இருக்கான். அப்ப செகண்ட் ஹீரோ, நீ மெயில் நர்ஸ் ஜூனியர் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்கள மாதிரியே நீயும் மோசமானவன். அன்னைக்கு ராத்திரி வேர் ஹவுஸ்ல என்ன நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் விக்டிம் இறப்புக்கு யார் காரணம்? ஜியான் அதுக்கு மேல எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்ப செகண்ட் ஹீரோ அவன் கையை பிடிச்சிட்டு என் கண்ணை பாருன்னு சொல்ல, அதை பார்த்த சீஃப் ஹீரோ தடுக்கிறதுக்காக வர, அப்ப ஹீரோ நீ யார காப்பாத்த பாக்குறன்னு கேட்க, அதுக்குள்ள சீஃபும் இன்ஸ்பெக்டரும் அங்க வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஜியானை கூப்பிட்டு போயிட, சீஃப் செகண்ட் ஹீரோ தோலை தட்டி கொடுத்து நல்லா வேலை பாத்தீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அதை கேட்டு ஹீரோ விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. அடுத்துதான் ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பாவை காமிக்க, அவரு ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு போன் பண்றாரு. அவர் நம்பர் பிஸியா இருக்கு, இல்லனா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதை பார்த்த இன்சூரன்ஸ் லேடி என்ன ஆச்சுன்னு கேட்க, அவரும் விவரத்தை சொல்ல, அப்பா அவங்கள பாக்குறதுக்காக ஹீரோனி வர, அவளை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பாக்கு அவ ஒரு ஃபேமஸ் நடிகைன்னு தெரிஞ்சிருது. இன்சூரன்ஸ் லேடிக்கு இவ நம்ம பொண்ணு கூட படிச்சவன்னு சொல்ல, அதை கேட்ட அவங்க ஹஸ்பண்ட், நீ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே, இந்த அர்த்த ராத்திரியில எதுக்காக இங்க வந்திருக்கன்னு கேட்க, அதுக்கு ஹீரோனி, நான் உங்களை பாக்குறதுக்கு சீக்கிரம் வந்திருக்கணும், லேட்டா வந்துட்டேன், மன்னிச்சிருங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசணும், அதாவது ஜூனியர் மெயில் நர்ஸ பத்தி. அடுத்ததா ஹீரோவை காமிக்க, ஹீரோவை வெளியே அனுப்புறாங்க. அப்ப ஹீரோ ஜூனியரை பார்த்து, கொஞ்சம் காத்துக்கிட்டு இரு, கண்டிப்பா உனக்கு உண்டான தண்டனைய வாங்கி கொடுப்பேன்னு சொல்றாரு. அதை கேட்டு அவன் சிரிக்கிறான். வெளியே வந்த ஹீரோக்கு ஜியான் உண்மையை சொல்லாம போன விஷயம் தெரிஞ்சிருது. உடனே ஜியானை தேடி பிடிச்சி இங்க என்ன பண்றேன்னு கேட்க, அதுக்கு அவன், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்ல, எல்லா உண்மையும் சொல்லிட்டியான்னு ஹீரோ கேட்க, அதுக்கு அவன் பதில் சொல்லாம அங்க இருந்து போக, ஹீரோ அவன் பின்னாடியே போக, அப்போ ஒரு கார் வந்து ஹீரோவை மோதிடுது. அதனால ஹீரோ அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. அடுத்ததா சீஃபை காமிக்க, அவரு ஜியானுக்கு போன் பண்ணி எங்க இருக்கன்னு கேட்க, ஜியான் ஹீரோடைய வேர் ஹவுஸ்ல இருக்கிறேன்னு சொல்றான். உடனே சீஃப் வேர் ஹவுஸ்க்கு போக, அங்க ஜியான் இறந்து தொங்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து சீஃப் அழ. அதோட தான் இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.